Yo guys, welcome back to Triple Studio. நான் உங்கள் host பேசுகிறேன். ஓகே guys, ஃபைனலி சானிக் பார்ட் 3 பார்த்துட்டேன். யார் யாரெல்லாம் பார்க்கலையோ உங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிட்டு சில்ட்ரன் கூட்டிகிட்டு போயிட்டு போய் பாருங்க. ரெலி ஆசமான ஃபன் எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த வாய்ஸ் கேரக்டர்ஸ். சொல்லி தேவையில்ல, எனக்கு அப்படியே வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கு. ஷேடோவுக்கு கொடுத்த வாய்ஸ் ஓவர் 10-11 தெரியும் உங்களுக்கு. ஜான் வீட்டில் நடிச்சிருப்பாருங்க. அப்படியே பார்க்க எனக்கு ஷேடோவுமே இல்லை, 10-11 அவ்வளோ நடிச்சிட்டு இருக்காருன்னு தோணுது எனக்கு. பார்க்க போனால் மெயின் வில்லன் வந்து ஷேடோவே இல்லை. அவர் வந்து மரியாவை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த கோபத்தில் அந்த வழியில் வந்து அவர் வந்து கெட்டவனா வந்து இந்த உலகத்தை அழிச்சாகணும்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறாரு. அதுபடி கெட்டவன்னு பார்க்க போனால் எக்மேனோட அப்பா இல்லை கிராண்ட் ஃபாதர் அவர் தான் இந்த படத்துலேயே கெட்டவர் இல்லை, இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்லி ஷேடோவையும் வந்து ஓவரால் டேக் ஓவர் பண்ணி அவரோட பவரையும் எடுத்து உலகத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷினை உருவாக்கி ஷேடோவை வந்து எனிமையாக காமிச்சிருக்காரு, ஒரு கெட்டவனாக காமிச்சிருக்காரு அந்த படத்தில். மெயின் வில்லனே டாக்டர் எக்மேன் தான். நம்ம அப்படியே சிஜிஐ பார்த்துட்டு போனால் டெய்லி ஆசம் ப்ரோ, எங்கேயுமே பிசுறு தட்டல, தலைவன் வேற லெவலில் அடிச்சுட்டு போயிட்டான். முஃபாசா 122 மில்லியன் தான் அடிச்சிருக்கு. பட் சோனி ஓவரால் வேர்ல்டு வைட்டில் 210 மில்லியன் அடிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துக்கிங்க, சொல்லியே தேவையில்லை. சிஜிஐலாம் பிசுறு தட்டாமல் அடிச்சிருக்காங்க. அண்ட் அப்படி ஸ்டோரி பிளாட்டுக்கிட்ட போனால் ஓகேடா, ஓவரால் எல்லாமே ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப அறுக்காமல் ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா, எல்லாமே பார்க்கலாம், ரெலி ஃபன் சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேடா, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபைட் இல்லை, ஸ்மால் ஸ்டோரி போகுது. அண்ட் தென் சோனிக்கோட பழைய தங்கின இடத்த கேஃபை காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே ஒரு பக்கத்து போனால் செகண்ட் ஹாஃப்கிட்ட போனால் ஓகேலா, சோனிக்கு வராங்க. சோனிக்கு வந்து தலைவர் வேறு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட பார்த்தா தான் தெரியுது உண்மையான கெட்டவங்க யாருன்னு பார்த்தா எப்பவுமே நம்ம சித்தாப்பா என்னமோ வேலையை ஏற்றி விட்டாங்க கடைசியாக. அப்புறம் அப்படியே கேரியர் பக்கத்து போனால் எல்லாத்துக்கும் ஒரு மீன் கதை காமிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இவனுக்கு கதை பருவா, இவங்க கதை அறவே காமிக்காம அந்த மாதிரிலாம் எடுத்து போகல. சோனிக்கு வந்து ஒரு டீமாக சேர்ந்து செயல்படுற மாரி ஒரு 3 பேர்த்துக்கும் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கீங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஸ்டோரி இல்லவே இல்லாத மாரி இல்லை. நக்கல்ஸுக்கு இருக்குது, டேல்ஸுக்கு இருக்குது, மேரி டோம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கதை கொண்டு போனாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் அதில் பார்க்கலாம் நீங்கள், இந்த கதை இருக்குது, இந்த கதை இருக்குது, இந்த கதை இருக்குன்னு. மற்றபடி பார்த்தா எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை, என்னடா இவன் கதை கொடுக்கல அப்படியும் இல்லை, ஓகேலா ஓவரால் ஓகே. அண்ட் சினிமாட்டோகிராஃபி பார்த்தா ஓகேலா, அதுவும் ஓகேன்னு சொல்லலாம். ஓவரால் எல்லாமே ஓகே தான். பிஜிஎம் மியூசிக், அது ஒரு கட்டத்தில் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா ஷேடோவை கொடுக்குற என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ஓகே கைஸ், இதோட ஒரு மோசமான கண்டென்ட்டில் பார்ப்போம். மறக்காமல் உங்கள் கூட்டணிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கய்யா. வரட்டாமாமே.